அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சுக்கிரவார பௌர்ணமி திதி இன்றைக்கி மாலை நேரம் நமக்கு துவங்கிறதுனால வெள்ளிக்கிழமையும் இப்படி பௌர்ணமியும் நமக்கு சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள், அதுவும் அம்பாளுடைய வழிபாடு, தீப வழிபாடுகள், இந்த தாந்திரிக பரிகாரங்களுக்கு அதீத ஒரு சக்தி இருக்குங்க. நாளை தினம் நமக்கு சிவபெருமானுடைய ரொம்ப ரொம்ப விசேஷமான ஆருத்ரா தரிசனம். அந்த திருவாதிரை நட்சத்திரமும் நமக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மாலை நேரத்திலே துவங்குது. இப்படி எல்லாம் ஒன்று சேரக்கூடிய இந்த ஒரு அற்புதமான இன்றைக்கி மாலை பொழுதை யாருமே தவறவிடாதீங்க. இன்றைக்கி நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய இந்த எளிமையான ஒரு விஷயம், ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி மட்டும் போதும். நம்ம ஆத்மார்த்தமாக சிவபெருமானையும் வேண்டி, உங்களுடைய குல தெய்வத்தை வேண்டி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தியாகும். அதுவும் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நம்ம குடும்பத்தில் இந்த பணம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு தடைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, பணவரவு நல்ல அதீதமாக இருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ நிச்சயமாக இந்த பரிகாரத்தை செய்கிறப்ப குடும்பத்தில் அதீதமாக பணவரவு வரும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். சிவபெருமானுக்கு நடத்தப்படுகின்ற மிக உயர்வான 6 வகை அபிஷேகங்கள் ஒன்று தான் இந்த ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா அப்படின்னா சமஸ்கிருதத்துடைய ஒரு வார்த்தை. இதற்கு தமிழில் திருவாதிரை அப்படின்னு அர்த்தம். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வர நாளில் தான் இந்த ஆருத்ரா தரிசனமானது சிவனுடைய ஆலயத்தில் கொண்டாடப்படுது. குறிப்பாக சிவபெருமானுடைய பஞ்ச சபைகளான திருவலங்காடு ரத்தின சபையில், சிதம்பரம் கனக சபை, அப்புறம் மதுரை வெள்ளி சபை, திருநெல்வேலி தாமிர சபை, திருக்குற்றாலம் சித்திர சபை, இது எல்லாமே இந்த இடத்துல ரொம்ப விசேஷமாக போற்றப்படுது. இப்படி நமக்கு ஆருத்ரா தரிசனமானது நமக்கு நாளைய தினம், அதாவது எல்லா கோவில்களிலும் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி கொண்டாடப்படுது. ஆனால் இன்றைக்கி மாலை நேரத்தில் நமக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரமும் வந்துடுது, பௌர்ணமி திதியும் வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமிக்கு உரியது. ரொம்ப அதுவும் நமக்கு விசேஷமான ஒரு நாள். இப்படி வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான வழிபாட்டுகளுக்கும் அதீத சக்தி இருக்குங்க. அப்படி இந்த மார்கழி மாதத்துடைய பௌர்ணமி திதி நமக்கு எப்போ துவங்குதுன்னா இன்றைக்கி மாலை நேரம் 6:44 மணி முதல் நாளை மாலை நேரம் 4:42 மணி வரைக்கும் இருக்குது. பொதுவாகவே பௌர்ணமி வழிபாடுனா மாலை நேரம் தான். அப்போ நாளைக்கு 4:45 மணி வரைக்கும் தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி நமக்கு மாலை 6:44 மணிக்கு அப்புறமேட்டு நம்ம வீடுகளில் சின்ன சின்ன வழிபாடுகள் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரம் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ராத்திரி 8:17 மணிக்கு துவங்கி நாளை மாலை 6:56 மணி வரைக்கும் இருக்குது. நாளைய தினம் உங்களுக்கு பக்கத்தில் சிவன் கோவில் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக சிவனுக்கான அபிஷேகத்துக்கான பொருட்கள் நம்ம வாங்கி கொடுக்கறது, சிவனுடைய தரிசனம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நிறைய பேர் திருவாதிரைக்கான அந்த விரதங்கள் இருப்பாங்க. அப்படி விரதங்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் எப்படி பழக்கமோ அது மாதிரி விரதங்கள் இருந்து நம்ம வழிபட்டோன்னா நமக்கு நல்லதொரு முக்தி கிடைக்கும். வேண்டியது எல்லாமே கிடைக்குங்க. இன்று இரவுக்குள் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய 2 எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ சப்போஸ் இந்த பதிவு தாமதமாக தான் பார்த்தோம், இன்றைக்கி ராத்திரி செய்ய முடியல அப்படிங்கிறவங்க நாளை காலை வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தாராளமாக இதை செய்யலாம். ஏன்னா நமக்கு நாளை மாலை வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது. அதற்குள்ளாவாச்சும் நம்ம இந்த எளிமையான விஷயங்களை பண்ணலாங்க. முதல் விஷயம், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பானை இருக்குது பார்த்திங்களா, அந்த அரிசி பானையில் இந்த 3 பொருட்களை நம்ம வச்சாலே போதும். ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி நம்ம செஞ்சாலுமே இன்றைக்கி வெள்ளிக்கிழமையோடு பண்ணுறப்ப நமக்கு நல்ல அந்த சுக்கிர யோகம்ங்கிறது நமக்கு தேடி வரும். அதுவும் இன்றைக்கி ராத்திரி சுக்கிர ஹோரையில் நீங்கள் செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ராத்திரி 8 to 9 இந்த நேரம் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் நாளை மாலை அந்த பௌர்ணமி திதி முடிவதற்குள்ளையாச்சும் நம்ம இது மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். இதற்கு தேவைப்படுகின்ற விஷயம், ஒரே ₹1 நாணயம் இல்லாட்டி ஒரு ₹5 காயின் எடுத்துக்கோங்க. இதில் ஒரே ஒரு விரலி மஞ்சள் எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் பதிவு பார்க்குறோம், விரலி மஞ்சள் எங்கள் கிட்ட இல்லை, குண்டு மஞ்சள் தான் வீட்டில் இருக்குது அப்படின்னா தாராளமாக குண்டு மஞ்சள் நீங்கள் எடுத்துக்கலாம். அதோடு கூட 2 ஏலக்காய், நல்ல பச்சை நிறமுள்ள
வாசமான பொருட்கள், இந்த 3யுமே சேர்ந்து நம்ம வந்து அப்படியே நீங்கள் ஒரு முடிச்சு மாதிரி போடலாம். இல்லாட்டி உங்களுடைய அரிசி பானையில் நீங்கள் அப்படியே நீங்கள் போட்டு வைக்கலாம். இல்லை எங்களுக்கு அரிசி வந்து இந்த காயின் போடுறது ஒரு மாதிரி இருக்குது, குழந்தைங்களாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து இது 3யுமே சேர்த்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டுட்டு கூட நீங்கள் அப்படி போடலாம். இல்லாட்டி சாதாரண ஒரு பேப்பரில் மடக்கியாச்சும் இந்த 3யும் சேர்த்து நம்முடைய அரிசி பானைக்குள் வைக்கலாம். இப்படி நம்ம செய்வதன் மூலமாக நம்ம வீட்டுக்கு வந்து பலவிதமான அந்த தன வரவு, அந்த பணவரவில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாமே முறியடிக்கப்பட்டு நமக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு பணம் பெருகுவதை நம்மளே கண்கூடாக பார்க்கலாங்க. அதனால் இன்றைக்கி ராத்திரி இந்த எளிமையான ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுவும் இது எல்லாமே நமக்கு பச்சரிசி, நம்ம அந்த அரிசிங்கிறதே வந்து சந்திர பகவானுக்கும் உரியது, மகாலட்சுமிக்கும் உரியது. அந்த நம்ம வைக்கக்கூடிய மஞ்சளாக இருக்கட்டும், ஏலக்காய் இருக்கட்டும், நாணயமாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு பணவரவை பெருக்கி தரக்கூடிய விஷயங்கள். இது அடுத்த மாதம் வரப்போ இது அப்படியே கால்படாத இடத்துல போட்டுட்டு அந்த நாணயத்தை நீங்கள் அதை உபயோகப்படுத்திக்கலாம். இல்லாட்டி எங்கேயாச்சும் கோவில் உண்டியில் நம்ம சமர்ப்பிச்சிடலாம். இல்லாட்டி பூஜைக்கான பொருட்கள் வாங்குவோம் பார்த்தீங்களா, அதற்கு நம்ம சேர்த்து நம்ம வாங்கிடலாம். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமெடி, ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டுக்குள்ளே மறக்காமல் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இது ராத்திரிக்குள்ளே, அதுவும் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி பண்ணுறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கோங்க. இதோடு கூட 1 ஸ்பூன் சர்க்கரை, நம்ம அடுப்படியில் இருக்கக்கூடிய அதே ஒரு சாதாரண வெள்ளை சர்க்கரை, இது 2மே வந்து நமக்கு சுக்கிர பகவானுக்கு உரிய பொருட்கள். இந்த 2யுமே உங்களுடைய கையில் வச்சுக்கிட்டு, ஒரு உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களோட அதாவது பச்சரிசி வந்து அப்படி முழு பச்சரிசி வைக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் நுணுக்கிட்டு நம்ம லைட்டாக நுணுக்கி உங்களுடைய கையில் வச்சுட்டு உங்களுக்கான அந்த கஷ்டங்கள் என்ன, உங்கள் வீட்டில் பிரச்சனைகள் இருக்கோ அது தீரணும், என்ன அந்த பணத்துக்கான பிரச்சனைகள் இருக்குது, இல்லாட்டி ஏதாவது கடன் தீரணும், அப்படி வருமானங்கள் வரணும் அப்படின்னு மனசார நீங்கள் வேண்டிட்டு இந்த பச்சரிசி அந்த நுணுக்கினதையும் இந்த வெள்ளை சர்க்கரை இது 2யுமே எடுத்துட்டு உங்களோட வீட்டோட நிலவாசல் இருக்குது பார்த்தீங்களா, வீட்டுக்கு வெளியே உங்கள் நிலவாசலுக்கு ஒரு ஓரமாக நீங்கள் வச்சுருங்க. அதாவது எறும்புகளோ அதை ஏதாச்சும் ஒரு உயிரினம் வந்து சாப்பிட்டு போகும். இல்லை எங்களுக்கு இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம், அப்படி எங்களால் வைக்க முடியல அப்படிங்கிறவங்க வீட்டுக்கு வெளியில் மரம் இருந்ததுன்னா அந்த மரத்துக்கு கீழே தூவி விடலாம். அப்படி மரமும் இல்லை அப்படிங்கிறவங்க கையோடு அந்த ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசியையும் அந்த சக்கரை அந்த 2 கலவையையும் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டோட மொட்டை மாடியில், பால்கனியில் நீங்கள் காக்கைக்கோ குருவிக்கோ பறவைகளுக்கு நம்ம தானமாக கொடுத்துடலாம். இப்படி செய்வது வந்து எப்பயுமே ஒரு கைப்பிடி பச்சரிசி நம்ம தானம் கொடுக்கறதுங்கிறது ஒரு 1000 உயிர்களுக்கு வந்து நமக்கு வந்து தானம் கொடுத்ததற்கான பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வரை பண்ணுறது வந்து நம்முடைய கர்மாக்கள், கெட்ட கர்மாக்கள், நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரணும்னு இருந்தாலும் சரி, கெட்ட கர்மாக்கள் இருந்தால் கூட இப்படி ஒரு கைப்பிடி பச்சரிசி நம்ம தானம் பண்ணுறதுங்கிறது அந்த கர்மாக்கள் எல்லாமே நிச்சயமாக தீரும். நமக்கு எல்லாமே நல்ல கர்மாக்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆக தொடங்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமியில் எப்பயுமே இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி வந்து ரொம்ப அதீதமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம இன்றைக்கி நைட்டு செய்யக்கூடிய இந்த எளிமையான ஒரு விஷயம், அதுவும் வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரமானது குடும்பத்துக்கு எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் இருந்தால் கூட அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சக்தியை கொடுக்கும், குடும்பத்துக்கு நல்ல ஒரு பண வரவையும் கொடுக்கும். அதனால் இந்த எளிமையான 2 விஷயங்களை கண்டிப்பாக யார் வேணாலும் செய்யலாம். ஒரு சின்ன நம்மளால் இப்போ பண்ண முடியாட்டு கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கிட்ட கொடுத்தா கூட இந்த ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. பிள்ளைங்க பண்ணாலுமே அவங்களுக்கும் நல்லதாக ஒரு பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்று வந்திருக்கக்கூடிய அற்புதமான நாளை யாருமே தவற விடாதீங்க. நிச்சயம் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, இல்லாட்டி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, இல்லாட்டி சந்திர பகவானே நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. நிச்சயம் எல்லா தெய்வங்களுடைய அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.